அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சி அமைக்க போவது யார் அப்படிங்கிறதா இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் கடந்த 29ஆம் தேதி ஒரு 8 நிறுவனங்கள் எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, அந்த ஒப்பீனியன் போல்லாம் கடந்து தேர்தலாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டு 8 நிறுவனங்கள் வெளியிட்ட முடிவுகளில் 3 நிறுவனம் பார்த்தீங்கன்னா திமுக தான் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அப்புறம் 2 நிறுவனங்கள் இல்லை அதிமுக தான் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்றத சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நிறுவனம் தமிழக வெற்றி கழகம் தான் பார்த்தீங்கன்னா 120க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், கிட்டத்தட்ட 35 விழுக்காடு வாக்கு வங்கியும் தாவேகா பெற்றிருக்கும் அப்படிங்கிறத டேட்டால குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளியான அந்த எக்ஸிட் போலெல்லாம் ஒரு தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரே ஒரு கருத்து முடிவுகள் சொன்னாங்க இல்லையா? இப்போ அதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா, தாவேகா உண்மையிலேயே ஆட்சி அமைச்சிருமா, விஜய் அவர்கள் சிஎம் ஆயிரோர் அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டு கொண்டிருந்த சூழல்ல எக்ஸிட் போல்களுக்கெல்லாம் எக்ஸிட் போலாக முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்காப்புல. ஒரு டீம் போட்டு தமிழ்நாடு முழுக்க அதிகப்படியான சாம்பிளை கலெக்ட் பண்ணி இந்த கருத்து கணிப்பு முடிவு எடுத்திருக்கிறதா அவர் சொல்றாப்புல. அது கிட்டத்தட்ட ஒரு தொகுதி 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு 10 ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் எடுத்து அந்த 10 பேர்ல ஒவ்வொருத்தரும் 100 பேரை சந்திக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 1000 சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க. அப்போ 234 தொகுதிக்கும் 2,34,000 சாம்பிள். இது எந்த நிறுவனங்களுமே எடுக்காத ஒரு சாம்பிள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒப்பீனியன் போல்ஸ் நிறுவனங்களா இருக்கட்டும், இல்லை எக்ஸிட் போல்ஸ் நிறுவனங்களா இருக்கட்டும், யாருமே இவ்வளோ பெரிய சாம்பிள் எடுத்திருக்க மாட்டாங்க. இவர் எடுத்திருப்பார் அப்படிங்கிறது கேள்விக்குறி. பட் இருந்தாலும் அவர் சொல்ற கணக்கு வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2,34,000 சாம்பிள் எடுத்து அவர் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு முடிவு அப்படிங்கிறது 41 விழுக்காடு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 121 இடங்கள் டிவிக்கே தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது விஜய் தான் முதல்வர் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காப்புல. கிட்டத்தட்ட 41% டிவிகே கட்சிக்கு வாக்களித்திருப்பதாக சொல்கின்றார்கள். ஓவராலா பாக்குறப்போ தாவேகா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. அவர் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அறியப்படக்கூடிய ஒரு நபர். ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா கூட தொடர்ச்சியா அரசியல் குறித்தும் பல நடப்பு நிகழ்வு குறித்தும் பேசக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ அவர் திடீர்னு இப்போ நாளைக்கு ஒரு நாள் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிவு வெளியேறும். அப்போ ஒரு நாள் தான் கேப் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ எதுக்காக வெளியிட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ அவரோட சர்வேல சொல்கிற விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு தொகுதிக்கும் நாங்கள் ரேண்டமான 100 பேர் எடுக்கல, எல்லா வயதினரும் எல்லா சமூகத்தினரும் நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம், ரொம்ப அக்யூரேட்டாக நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில டேட்டாக்கள்லாம் சொல்கிறாரு. இப்போ இந்த முடிவு அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. எப்போவுமே நான் சொன்னேன் இல்லையா, 8 நிறுவனங்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தாலும் தாவேகா வெற்றி பெறும்னு சொன்ன அந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தை பற்றி தான் தொடர்ச்சியாக 2 நாட்களாக பேசு பொருள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை பற்றி பேசினா விஜய் ரசிகர்கள் அதிகப்படியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனாலேயே சேட்டலைட் மீடியாக்கள்லாம் அதை ஒரு பெரிய பேசுபொருளாக எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் டீகோட்லாம் பண்ணாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா எந்த அடிப்படையில் இந்த டேட்டாவை சொன்னாங்க, எப்படி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது 3 பேர் திமுக ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க, 2 பேர் அதிமுக ஜெயிக்கும், அதெல்லாம் பற்றி அவர்கள் பெரிய அளவில் என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுத்து அதை பேசலை. ஆனால் தாவேகா வெற்றி பெறுமா இல்லையா, தாவேகாவினோட ரோல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது உண்மையிலே மக்கள் பார்க்கறதுக்கான ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா, இது வரைக்கும் ஒரு 3ஆவதா ஒரு பிளேயர் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ திமுக அதிமுகக்குள்ளே இருக்கிற போட்டி அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒன்று. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த 2 கட்சி தான் கடந்த 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி அப்படிங்கிறது. அப்போ அதில் ஒரு சேஞ்ச் நடந்துருமா, அதில் ஒரு மாற்றம் வந்துருமா, அது அந்த செயின் பிரேக் ஆயிருமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பெரும்பான்மையான மக்கள் காத்திருக்கிறாங்க. அதனால தான் தாவேகா குறித்தான கருத்து கணிப்புகளை இவ்வளோ ஆர்வமாக ஊடகங்களும் வெளியிடுறாங்க. சரி, இதில் இந்த ரவி அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்கு இல்லையா, இதில் சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீபத்தில் இல்லை, அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைஞ்சார் இல்லையா செங்கோட்டையன் அவர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர். அவரினுடைய ஒரு நெருங்கிய உறவினர் தான் இந்த ரவி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களினுடைய அந்த சுற்றுப்பயணத்திலலாம் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின்னாடி இருந்து பேக்எண்ட்லேருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக இருக்கக்கூடிய நபரும் இவர் தான். டிவிக்கே இவரை நியமிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் டிவிக்கேக்கு ஃபேவர் அப்படி இருக்கிறதுக்கு இப்போ சொல்லியிருக்காருன்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் பலராலும் முன்வைக்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு உறவினர் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படின்னு வச்சுட்டாலும் கூட, அப்போ டிவிக்கே கூட தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறதே உண்மை வச்சுட்டாலுமே கூட, நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, எதற்காக இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிடணும்? ஏன்னா ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அடுத்து தேர்தல் முடிவு வெளியாயிரும். அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்.
ஆனால் அந்த ஒரு நாள் கேப்பில் இப்படி மொத்தமாக ஒரு கான்ட்ராடிக்டாக ஒரு முடிவு, 121 இடங்களில் தாவேக்கா தான் பெரும்பான்மை பெறும் அப்படிங்கிற ஒரு முடிவு, இந்த மாதிரியான ஒரு எக்ஸிட் போல்னால என்ன தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு நமக்கு புரியல. ஏன் நம்ம அதை பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது வேற. அது வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்பவுமே மக்கள் வந்து ஜெயிக்கிற பக்கம் நம்ம நிற்கணும், ஜெயிக்கிற கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு வந்துடணும், என் ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். அது தவறான மனநிலை தான் இருந்தாலும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனாலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சிகள்லாம் வந்து இந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுக்கும் நிறுவனங்களுக்கு காசு அப்படியே வாரி இறைச்சி, எங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் முடிவு சொல்லுங்க, நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் கருத்து கணிப்பை வெளியிடுங்கன்னு சொல்லி அப்படி காசு கொடுத்து வெளியிட வைப்பாங்க. அதனால ஒப்பீனியன் போலுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டிமாண்ட் இருக்கும். ஆனால் எக்ஸிட் போல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த முடிவு வெளியாகி இன்னும் சில தினங்கள்ல என்ன ஆயிரும், மொத்தமாகவே உண்மையான முடிவுகளே வெளியேறும். அப்போ அந்த உண்மையான முடிவுகள் கூட எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கணுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ துல்லியமாக இருக்கணுமோ அந்த முடிவு தான் வெளியிடணும். அப்போ தான் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய அந்த ரெப்புடேஷன் வந்து சரியாக இருக்கும். நம்ம வந்து மாற்றி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம நிறுவனம் வெளியிடக்கூடிய கருத்துக்கணி முடிவுகள் நம்ப மாட்டாங்க யாருமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ரொம்ப கிளியராக தான் எக்ஸிட் போல்களை வந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அப்படியாக இந்த முறை எக்ஸிட் போல்களை வெளியிட்ட 8 நிறுவனங்களில் அந்த ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணாங்கன்னா தாவேகாவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட நபராக இருக்கக்கூடிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் இதை வந்து வெளியிட்டிருக்காப்புல. ஸோ அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மை ஆக்சிஸ் இந்தியாங்கிற நிறுவனம் வந்து வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளை ஏற்படுத்திச்சு. தாவிகாவினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்களா, இவர்கள் தான் வந்து உண்மையை சொல்லியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அதிகப்படியான சாம்பிள் எடுத்து இவர்கள் தான் வந்து கல நிறுவனத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மை ஆக்சிஸ் இந்தியாங்க நிறுவனம் ஒரு டேட்டா கையில் வச்சிருப்பாங்க. அந்த டேட்டாவின் அடிப்படையில் தான் அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எடுப்பாங்க. அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சாதி வாரியான கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு அவர்கள் சொல்றாங்கன்னா, 9 விழுக்காடு பிராமணர்கள் இருக்கிறாங்க, 7 விழுக்காடு வன்னியர்கள் இருக்கிறாங்க, 2 விழுக்காடு முக்குளத்தூர் சமூகம் இருக்கிறாங்கன்ற மாதிரி அவர்கள் கையில் டேட்டா வச்சிருக்காங்க. அந்த டேட்டாவின் அடிப்படையில் தான், பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தான் அங்கே போய் கருத்து கணிப்பை கேட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவிற்கு இந்த டேட்டா ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்குது, எவ்வளோ தவறாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடே 10.5 கொடுத்து அதுவே எங்களுக்கு கம்மி, நாங்கள் அதோட அதிகமாக இருக்கும்னு சொல்லி அவர்கள் சொல்ல, இல்லை 10.5 கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு தரப்பை சொல்லணும் தான் பிரச்சனையே. ஆனால் வன்னியர்களே வந்து 7 விழுக்காடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு கணக்கில் கோட்டை விடக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் எப்படி துல்லியமான முடிவை எடுத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதையும் தாண்டி அடுத்து வயது வாரியான ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. எப்படின்னா 18லேருந்து 19 இதில் எத்தனை பேர் டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதே மாதிரி 20லேருந்து 29, 30 39ங்கிற மாதிரி ஒரு பெரிய டேட்டா இருக்கு இல்லையா. அதில் ஒட்டு மொத்தமாக வந்து 68 விழுக்காடு இந்த 18லேருந்து 19 வயசுக்குள்ளவங்க ஓட்டு போட்டுறதா சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய அதிகபட்ச எண்ணிக்கைன்றது 14 லட்சம், அதில் 68 விழுக்காடுன்னு வச்சுக்கலாம், ஒரு 10 லட்சம் ஓட்டுகள் வரும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி வாக்குகள் வரைக்கும் தாவேக்கா வந்து பெறும் அப்படிங்கிறத அந்த நிறுவனம் சொல்கிறாங்க. அதான் 35 விழுக்காடு வாக்குகள், 1.5லேருந்து ஒரு 1.8 கோடி வரைக்கும். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இது பெரும்பான்மையை பிடிப்பதற்கு போதுமானதாக அமையுமா அப்படிங்கிறதான் இங்கே சிக்கலே. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ கடந்த முறை திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, கூட்டணியாக அவர்கள் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 2 கோடிக்கும் மேலே. இது ஒரு 3 முனை போட்டியாக இருக்குது அப்படின்னாலும் 1.5 கோடி வாக்குகள்லாம் வச்சுட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிகவும் குறைவு தான். ஏன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது சொற்பமாக தான் இருக்க போகுது இந்த தேர்தலில். ஒரு 3000 ஓட்டு, 5000 ஓட்டு, அதிகபட்சம் 10,000 ஓட்டுகளுக்குள்ள தான் பல தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்புகள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது தாவேக்காவுக்கு மொத்தமாக வந்து வாக்களித்த நபர்கள் அப்படிங்கிறத ஒரு பெரிய அளவில் அவர்கள் அதிகமாக காட்டலை. ஆனால் சீட்டுகள் கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மையோட 121 இடங்கள் தாவேக்கா வெற்றி பெறுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வந்து கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து 400 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும் அப்படிங்கிற முடிவை சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிஜேபி வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா 300 தொகுதிகளுக்கும் கீழே தான். அப்போ அது மிகப்பெரிய அளவில் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அந்த ரிசல்ட்டில். ஸோ அதனால் வந்து அவர்களுடைய கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினபிள் தான். அவர்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை இல்லை. அதுக்கப்புறமா இந்த ரவி அவர்களுடைய கருத்து கணிப்பு, இப்போ இந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறாரு, ஒரு நம்பகத்தன்மான நபர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது பலரும் நம்புறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏற்கனவே வந்து விஜய் ரசிகர்கள் விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர், அவர் தான் வெற்றி பெறாரு அப்படிங்கிறத ரொம்ப மனசில் தீர்க்கமாக நம்பிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இவர் இது மாதிரி முடிவுகளை வந்து வெளியிடுறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்ம மறுபடியும் எழுப்பக்கூடிய கேள்வி. தொடர்ச்சியாக இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமா விஜய் ரசிகர்கள் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத பதிவிடும் போதெல்லாம் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான்,
தேர்தல் முடிவுகள் வரைக்கும் வெயிட் பண்ணுறது ஒரு விஷயம். ஒருவேளை முடிவுகள் என்னவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றது ரெண்டாவது விஷயம் இருக்கு இல்லையா? அதை இவர்கள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். ஏன்னா இவர்களும் அதை வந்து அப்படியே தூண்டி விடுறாங்க. நீங்கள் வந்து விஜய் தான் முதலமைச்சர் ஆக போகிறார் அப்படிங்கிறத இப்போ இவர் போன்ற நபர்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து நாம வெற்றி பெற்றுட்டோம், நாம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர்கள் வந்து வந்துடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த முடிவுகள் ஒரு மாறி வந்துச்சு அப்படின்னா உளவியல் ரீதியாக எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதா நமக்கு இங்கே பேச வேண்டிய ஒரு பிரச்சனையே. ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த முடிவுகளை வெளியிட்டு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது நமக்கு தெரியல. இது வந்து தாவேக்காவுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குமா? கிடையாது. தாவேக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கும்னு சொல்லி இவர்கள் ஒரு கிரெடிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஆனால் இவருடைய பின்புலத்தை பார்க்கும்போது ஒரு டிவிக்கே கூட நெருங்கிய தொடர்புல செங்கோட்டையன் அவர்களுக்கு உறவினர் அப்படிங்கும்போது அந்த பக்கம் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது இவருடைய கருத்து கணிப்பு எந்த அளவு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ ஒரு தரப்பு கம்ப்ளீட்டாக வந்து திமுக தான் வந்து பெரும்பான்மை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த சமீபத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் தாவேக்கா தான் வந்து பெரும்பான்மைன்றது சொல்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று தான் வந்து உண்மையாக இருக்கும். அப்போ அது ஒரு விஷயம் உண்மையாக மாறும்போது இன்னொரு தரப்பில் உள்ளவங்க எதை வச்சுக்கிட்டு எந்த மாதிரியான ஒரு கிரெடிபிலிட்டி வச்சுக்கிட்டு அவர்கள் அடுத்த தேர்தலில் கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க, இல்லை அதையும் மக்கள் எப்படி நம்புவாங்கன்றது நமக்கு உண்மையாகவே புரியல. அதெல்லாம் தாண்டி இந்த முறை ஒருவேளை வந்து திமுக, அதிமுக, தாவேக்கான்னு 3 கட்சிக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? 3 கட்சியுமே வந்து அப்புறம் எப்படி யார் கூட யார் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுன்ற ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அப்போ அதிமுக, தாவேக்கா கூட்டணி வைப்பாங்களா? இல்லை பாஜக அல்லாத கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட தாவேக்கா சேருமா? எப்படி சேருவாங்க? எதிரியே வந்து திமுக தானே தாவேக்காக்குன்னு பல கேள்விகள் அப்படி ஒரு கேட்டகரி வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு நாள் தான் இருக்கணும். அந்த ஒரு நாள் வந்து இந்த எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு டிபேட்டாக வந்து ஆக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா நாளைக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டே வந்து வரப்போகுது. இப்போ நாளைக்கு 3ஆம் தேதி, நாளை கழிச்சு நமக்கு முடிவுகள் வந்துடும். அப்போ அந்த தேர்தல் முடிவுகளை நோக்கி நம்ம வந்து போடுமே தவிர எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு நாள் ஒரு 8 நிறுவனங்கள் மொத்தமாக வெளியிட்டாங்களா அதோட வந்து அதை விட்டுறணும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து முடிவு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம போயிடலாமே தவிர இப்போவே வந்து தாவேக்கா மட்டும் இல்லை, தாவேக்கா அமைச்சரவை பட்டியல் ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி திமுக, அதிமுகமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப டீப்பாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3 கட்சிகளுமே நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக போகிறோம், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக நம்பி தான் அவர்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. எந்த தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல்விக்கான ஒரு அறிகுறி மாதிரிலாம் தெரிகிற மாதிரி இல்லை. அவர்கள் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த எக்ஸிட் போல் முடிவுகளும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிறுவனங்கள் சாதகமாக வந்து முடிவு வெளியிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான நிறுவனங்களோட முடிவு எடுத்து இவங்க சொல்கிறதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்களை நம்ப வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறது இல்லை, இன்னும் ஒரு நாள் தான். அப்படிங்கும்போது அந்த தேர்தல் முடிவுகளை நோக்கி நாம் வந்து காத்திருப்போம். எந்த அரசு வந்து ஆட்சி அமைச்சாலும் அவர்கள்கிட்ட நாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அது திமுக, அதிமுக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த தாவேக்காவினுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், தாவேக்கா தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு பொலைட்டான வேலை எடுத்துக்கணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. அது ஒரு பொதுவான ஒரு அரசியல் மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். அதை தாண்டி வந்து எங்கள் அண்ணன் தோத்துட்டாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து தோத்துட்டாரா ஜெயிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பேசணுமே தவிர அந்த தோல்வி வந்து நம்மளுடைய தோல்வி, நாம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளலாம் யாரும் போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் தேர்தல் வரும். 5 வருஷம் கூட வெயிட் பண்ண தேவையில்லை. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது. இப்படி பலகட்டமான தேர்தல் அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்க போகுது. அதனால் நாம் விரும்பக்கூடிய, நாம் ஆதரிக்கக்கூடிய கட்சி இந்த ஒரே தேர்தலை வெற்றி பெற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து பொதுவாக மக்களுக்கு தேவையான அரசியலை எல்லா கட்சியினரும் பேச ஆரம்பித்தா நல்லது. நன்றி.